ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாங்க இன்றைக்கி மூன் லைஃப் யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே ஸ்பெஷல் தான். சண்டே ஸ்பெஷல் சொல்ல முடியாது. பொட்டாஸ் மாவு தலியல் போட்டு முடிச்சுட்டு சின்ன ஒரு விருந்து மாதிரி எங்களாக்கு தெரிஞ்ச எங்களால் முடிஞ்ச ஒரு விருந்து, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கோம். சாதம், மீன் குழம்பு, எறா, முட்டை, அவ்வளோதான். பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் மொத்தம் 150 ரூபாயில் ஃபுல் சமையல் முடிச்சாச்சு. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், 50 ரூபா மீன், 100 ரூபா எறா, முட்டை கடலேருந்து ஆட்டை போட்டு வந்துட்டேன் 3 முட்டையை. அவ்வளோதான், சமைச்சாச்சு. சாப்பிட்லாம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் கேட்டீங்கன்னா, எப்பவுமே நம்ம ஒரே இடத்துக்கு இருந்தால் நமக்கு மதிப்பே இருக்காது. ஓடிட்டு இருந்தால் மட்டும்தான் மதிப்பு. சொல்லுவாங்க இல்லையா, நிற்கிற குதிரைக்கு என்றைக்குமே மதிப்பு இருக்காது, ஓடுற குதிரைக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம கையில் 10 ரூபா காசு இருக்கிறது தான் நமக்கு மதிப்பு இருக்கும். நம்ம கையில் 10 ரூபா இல்லை, இன்னொருத்தங்க எதிர்பார்க்குறோம் நிலைமை வந்தாலே மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். எல்லாருக்குமே பொதுவானது தான். எப்பயுமே நம்ம சம்பாதிக்கணும், நமக்குன்னு 10 ரூபா காசு கையில் இருக்கணும். நமக்கு பிடிச்ச பொருள் நம்மளால் முடிஞ்சதோ செலவு பண்ணவும் நம்ம காசு வேணும். ஒவ்வொருத்தங்கிட்ட கை நீட்டு நிற்கணும், காசு நம்ம அப்போ தான் கிடைக்கணும் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு வேலை செய்யணும், இந்த வேலை தான் செய்யணும்னு கிடையாது. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். நமக்கு எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச நல்ல வேலை தான். எந்த வேலை இருந்தாலுமே சரி தான். ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், நமக்கு பிடிச்சவங்க செலவு பண்ணுறங்கிறப்ப நம்ம கையில் காசும் செலவு பண்ணலாம். அது ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் சரி தான், அவங்ககிட்ட 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ எல்லோரும் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நம்மகிட்ட நம்ம செலவு பண்ணுற விஷயம் வேறு, ஒருத்தவங்க வாங்கியே செலவு பண்ணும் போது விஷயம் வேறு. அது எல்லாருக்குமே பொதுவானது. அம்மாவும் இருந்தாலும் சரி, தம்பி தான் சரி, யாராக இருந்தாலுமே சரி, அவங்கவுங்க சம்பாதிக்கணும். அவங்கவுங்க கையிலையும் 10 ரூபா காசு எப்பவுமே வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளால் நமக்கும் அப்போ தான் ஒரு தைரியம் இருக்கும். ஓகே, நம்மளால் ரன் பண்ண முடியும், நம்மளும் மணி மணி ஏர்ன் பண்ணுறோமா, ஓகே நம்மளால் மணி தான் சம்பாதிக்கிறோம். நம்ம கையிலையும் 5 ரூபா 10 ரூபா இருக்கிறப்போ தான் நமக்கு அந்த மரியாதை மதிப்பு எங்கேயுமே கிடைக்கும். எல்லாத்துக்குமே இன்னொருத்தன் எதிர்பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது மதிப்பே இருக்காது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நான் அனுபவிச்சுருக்கேன். நான் சும்மா வீட்டில் இருக்கிறப்போ நிறைய கொஷின் வரும். காசு என்ன மரத்தில் காய்க்குது, காசு என்ன பிச்சில் கொட்டுது, செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் 10 ரூபா இருக்கும்போது அந்த கொஷின் வரதுக்கான வேலையே கொஞ்சம் கம்மியாது இருக்கும், ஆனால் ரொம்ப இருக்காது. அது இப்போயும் ஒரு பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் திம்மில் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கவே ஃபஸ்ட்டு கூடாது. நம்மளால் முடிஞ்ச தினமும் ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சு நம்ம தானாக, அது நம்மளோட மணியாக இருக்கும். நமக்கு பிடிச்சதோ நம்ம ஏதோ வாங்கணும், நமக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் பண்ணால் கூட அந்த மணி எடுத்து நம்ம வாங்கி கிஃப்ட் பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கே வச்சு ஒன்று வாங்கணுன்னா கூட யார் கை எதிர்பார்க்காம வாங்க முடியும். அதுக்காக சமயம் நம்ம செலவை பார்த்துக்க நம்ம எப்போயுமே நமக்கு மணி இருக்கணும். நமக்கு அந்த செலவுக்கான காசு நம்ம தான் சம்பாதிக்கணும், மற்றவங்க எதிர்பார்த்து என்னையுமே இருக்கக்கூடாது. இதை நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது இதில். நான் இதை மேக்ஸிமம் கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தேன். இப்போ எனக்கான செலவை நான் பார்த்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன செய்யலாம் சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா சப்போஸ் நானே இருக்கேன், எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிடணும் ஆசைன்னா சிக்கன் ரைஸ் வேறு 90 ரூபா. அது என்கிட்ட அமௌண்ட்டு தான், நான் யோசிக்காமல் வாங்கி சாப்பிடலாம். இன்னொன்று ஒருத்தனை காசு வாங்கி தான் சாப்பிட்றங்கிறப்ப எதுக்கு இப்போ சிக்கன் ரைஸ் உனக்கு சாப்பிட்டே ஆகணுமா, இப்போ இதெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கொஷின் வரும். எனக்கு பிடிச்ச போல் சாப்பிட்னா கூட எனக்கு அமௌண்ட் வேணுங்கிறப்ப நான் சம்பாரிச்சு தான் ஆகணும். நமக்கான சில நான் பார்த்துக்கும் போது நம்ம சம்பாரிச்சு தான் ஆகணும். நான் என் வண்டிக்கு என்ன போடணும், சம்பாரிச்சானே ஆகணும். அதே மாதிரி தான் ஓயாமல் ஒருத்தர் வண்டிக்கு என்ன போட சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அது ஹஸ்பண்டு தான் சரி தான், யாரும் சரி தான், வண்டி சுற்றிக்கிட்டே இருக்காத, வண்டி எடுத்துகிட்டே இருந்தால் எண்ணெய் போட்டுட்டு தான் இருக்கணும், சும்மா வெளில போகாத, வெட்டியார் வெளில போக மாதிரி வேறு தான் வெளில போக போகிறோம். இருந்தாலுமே சொல்கிறேன், நான் 2 வேளை கடைக்கு போகணும் வரணுனாலும் எனக்கு வண்டிக்கு என்ன வேணும்ல கண்டிப்பாக. அதான் சொன்னால் அவங்கவுங்க ஓன் மணி எப்பவுமே அவங்க ஓன் மணியாக சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் அந்த கஷ்டம் இருக்க செய்யும். நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு கஷ்டம்லாம் பட்ட கஷ்டம்லாம் மறந்து போயிடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காங்க. இன்னும் எங்கள் அம்மா சம்பாதிச்சு தான் இருக்காங்க, வேலைக்கு போய்ட்டு தான் இருக்காங்க. நம்ம கையில் நம்ம காசு இருக்குது எப்பவுமே பெட்டர் தான் நமக்கு. நீங்கள் எத்தனை பேர் தானாக ஓன் மணியாக சம்பாதிச்சு இதை மாதிரி யோசிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் சும்மா இருக்கும்போது ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், மண்ணில் ஓடிக்கிட்டே இருக்கும், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம்,
சின்ன சின்ன விஷயம் கூட மனக்கு ஓட்டு தான் இருக்கும். எனக்கும் சும்மா இருக்கவே முடியாது. நான் யோசிச்சு அதிகமாக யோசிக்கிறப்ப கூட தோணும் எனக்கு. நான் அப்படி தான் நான். நீங்கள் இந்த மாதிரி வந்து சும்மா டைம்ஸ் யோசிச்சுட்டே இருப்பீங்களா? அது என்ன யோசிப்பீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை நான் இப்போ பேசினது தப்பாக இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயம் இந்த இடத்துல தப்பாக பேசியிருக்கீங்க, இல்லை நீங்கள் பேசுன கரெக்ட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுனது தப்பாக சரியானு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் பேசியிருக்கேன். தப்பாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் மன்னிச்சிடுங்க. சரியாக இருந்தால் சரின்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. வாங்க சண்டே சாப்பிட்லாம். நீங்களாம் நல்லபடியாக சாப்பிடுங்க, நல்லபடியாக இருங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.